जय जय माई राधा कृष्ण माई जय जय माई राधा कृष्ण माई जय माई शिरडी साई माई। जय सद्गुरुनाथ महाराज की जय। हरि अनंत कोटि ब्रह्मांड नायक राजातिराज योगिराज परब्रह्म श्री सच्चिदानंद समर्थ सद्गुरु साईनाथ महाराज की जय। जगतमाते राधे कृष्ण माई की जय। रघुपति राघव राजा राम पतित पावन साई राम। 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 जगतमाता राधे कृष्ण माई की जय। அன்னை ராதா கிருஷ்ணமாயி பாபாவினுடைய ஹிருதயத்தை உணர்ந்தவள் அம்மா. ஏன்பா அப்படின்னா மற்ற பக்தர்கள் யாருமே பாபாவை உணரலையா, பாபாவோட ஹிருதயத்தை உணரலையா அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா, சாயிநாதருடைய விசேஷமான அற்புதமான குணாதிசயம் என்ன அப்படின்னா, தன் முன்னாடி எந்த ஜீவன் வருதோ அப்படியே ஜெராக்ஸ் எடுத்துருவார். அதுக்குள்ளே நல்லது என்ன கெட்டது என்ன, அது முன்ஜென்மாவில் என்னவாக இருந்தது, அதுக்கும் முன்னாடி என்னவாக இருந்தது, இப்போ என்னவாக இருக்குது, அடுத்து என்னவாக போகுதுங்கிற முதற்கொண்டு அவர் லிஸ்ட் அவுட் எடுத்துருவார் சுவாமி. சுவாமி பல பேருடைய மனதையும் படிக்கக்கூடியவர், எதிர்காலத்தையும் கணித்து அதுக்கு சூசகமான வார்த்தைகள் கொடுக்கக்கூடியவர். பாபாவுடைய சுவாமி நம்மளுடைய அந்தர்யாமி இல்லையா, அந்த அந்தர்யாமியுடைய மனதிலேயே எண்ணம் என்ன ஓடுதுங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய சாமர்த்தியம் யாருக்காவது இருந்திருக்கா? பாபாவின் மனதறிந்து நடக்கக்கூடிய பக்தர்கள் யாராவது இருந்திருக்காங்களா அப்படின்னா, காகா சாஹிப் தீட்சித் அவர்களை எடுத்துக்கலாம், மகள்சால்பதி அவரை எடுத்துக்கலாம், ஷியாமா அவர் எடுத்துக்கலாம், பூட்டி அவர் எடுத்துக்கலாம், டாக்டர் பிள்ளை எடுத்துக்கலாம், அப்துல் பாபா எடுத்துக்கலாம். எல்லோருடைய ஹிருதயத்தையும் அறிந்தவர் பாபா. ஆனால் பாபாவின் ஹிருதயத்தை அறிந்தவர்கள் யார் அப்படின்னா, அன்னை ராதா கிருஷ்ணமாகி எப்போ தன்னை குருநாதன் கிட்ட தந்தாரோ, ஒரு குரு பக்தன் எப்படி இருக்கணுமா, ஏகநாதர் அவருடைய சரித்திரத்தில் இருக்கும் இல்லையா, குருநாதர் என்ன நினைக்கிறாரோ அதை அப்படியே செஞ்சு முடிச்சிருவார். குரு சொல்கிறதுக்கு முன்னாடி குரு வாயால் சொல்லக்கூட மாட்டார், செய்து முடிச்சிருவார் அவர். குகை நமக்சிவாயர் கூட இருந்த குரு நமக்சிவாயரும் அப்படி தான். சிதம்பரத்தில் பரதநாட்டியம் நடக்குது, குகை நமக்சிவாயர் கண்ணை மூடி தபஸ் பண்ணுறார், பக்கத்தில் குரு நமக்சிவாயர் ஊஞ்சல் விளையாண்டிகிட்டு இருக்கார். ஊஞ்சல் விளையாண்டின்னு இருக்கார் சந்தோஷமாக ஜாலியாக. சிதம்பரத்தில் பரதநாட்டியம் ஆடும்போது தீ பற்றிக்கிச்சு. உடனே இப்படி கையை தட்டினாராம். ஏண்டா கையை தட்டின? உடனே சொன்னாராம் குரு நமக்சிவாயர், குருநாதா, சிதம்பரத்தில் ஒரு பொண்ணு நாட்டியம் ஆடுனா அவள் பிறண்டு கீழே விழுந்துட்டு அதே சமயத்தில் அங்கே ஒரு தீ பற்றிக்கிச்சு, நான் உடனே கையை தட்டி அணைச்சிட்டேன் அப்படின்னாராம். அப்போ எங்கேயோ நடக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை ஒரு சாதாரணமான நிலையில், சாதாரணமாக ஊஞ்சல் ஆடி ஒரு விளையாண்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையிலையும் கண்டறிந்து அதை சரி செய்யக்கூடிய நிலைக்கு குருவானவர் குகை நமக்சிவாயர் தன்னுடைய சீடனாகிய குரு நமக்சிவாயரை உயர்த்தி வைத்தார். அந்த மாதிரி குருநாதன் என்ன சொல்ல போகிறார், குருநாதர் என்ன பண்ண போகிறார், குருநாதர் என்ன சொல்ல வரார் என்று அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு குரு வாக்குனால் வராத்துக்கு முன்னாடியே செய்யக்கூடிய அந்த பக்குவமும் அந்த சாமர்த்தியமும் அன்னை ராதா கிருஷ்ணமாய்கிட்ட நிறைய இருந்தது. அந்த லீலெல்லாம் இப்போ அடியன் சொல்ல போகிறேன்.
பாபா அவருடைய குருநாதர் கிட்ட எப்படிப்பட்ட ஒரு பாவ பக்தியோடு சேவை புரிந்தார் அப்படின்றத நம்ம சாயி சச்சரிதத்தில் குரு கடவுள் தேவை அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் படிச்சிருக்கோம். குருநாதனையே சதா நினைத்து கொண்டு குருநாதனை தவிர்த்து வேறு எந்த லட்சியமும் இல்லை சாய்நாதருக்கு. அவர் குரு கிட்ட பக்தி செய்யும் பொழுது பாபாவுடைய ஒரே லட்சியம் அவருடைய குருநாதர் மட்டும்தான். இந்த 2 கண்களில் குருநாதருடைய ரூபம் இல்லை அப்படின்னா இது மாமிசமிண்டமாயிடுமா. ஹிருதயத்தில் குருநாதனுடைய ஆத்மஸ்வரூபத்துக்குள்ளே தான் லயமாகலைன்னா பிறவி எடுத்த பயன் வீணாக போயிடுமா. இதெல்லாம் பாவித்தல் அந்த சத்குருநாதனுக்கு. பாபா எப்படிப்பட்ட பாவத்தோடையும் பக்தியோடையும் பூர்ணமான விஸ்வாசத்தோடையும் ஸ்ரத்தா சபூரையோடையும் அவர் தன் குருநாதன் கிட்ட எப்படி பக்தி செய்தாரோ அதை போல் இங்கே எனக்கு யாரும் செய்ய இல்லையேன்னாராம் சுவாமி ஒரு இடத்துல. கப்பர்டே டைரியில் அந்த விஷயம் இருக்குது, நீங்கள் படித்து பார்க்கலாம். அந்த மாதிரி ஏக்கத்தோடு இருந்த சுவாமிக்கு அந்த ஏக்கத்தை தவிர்க்கிறதுக்காக குருநாதனை பிடித்து ஈர்த்தெழுத்து அந்த அன்னையினுடைய பக்தியினுடைய நம்பிக்கை பொறுமை விசுவாசம் டோட்டலாக எல்லாத்தையும் வெளிக்கொணர்ந்தார். ஷிரடின்ற பார்வையில் சாயிநாதர் ராதாகிருஷ்ணமாயி அன்னையை கண்டால் திட்டுவார். ஷியாமாவையும் தான் திட்டியிருக்கார். பிவி தேவை அடிக்கிறதுக்கு கை வாங்கியிருக்கார். தாத்தியா பாட்டியில் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிருக்கார். மேகாவை உள்ளே வராத வெளில போடான் இருக்கார். பாபா அப்போ ஒருத்தர் மேலே கோவப்படுறதும் ஆசீர்வாதன்றதான்ங்கிறத அன்னைக்கு வாழ்ந்த சில பேர் புரிஞ்சுக்கலை. ஷிரடி மக்கள்னு சொல்லிடக்கூடாது, தப்பு. எல்லாரும் ராதாகிருஷ்ணமாய உணர்ந்தார்களா அப்படின்னா 100ல் 25% உணர்ந்தாங்க, 75% உணரலை, பொறாமப்பட்டாங்க. எங்கிருந்தோ வந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக பாபா கிட்ட பக்தி பண்ணுற மகராஜின்னா குரு புண்ணியமா கொண்டாட வச்சுட்டா, ராமநவமி கொண்டாடுறாங்க, பற்பல விதமான விசேஷங்கள், சாவடி ஊர்வலம், விதவிதமான சேவைகள், பாபாவுக்கு வெண்குடை பிடிச்சு பஜனை கோஷ்டியோட வெண்சாமரம் வீச, பாபா லெண்டி தோட்டம் வரைக்கும் போகிறது, பாபா விதவிதமான பதார்த்தங்கள் குருநாதனுக்கு காலை மாலை இரவு அனுப்புறது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஆயி செய்ததெல்லாம் பார்த்து சில பக்தர்கள் ஆச்சரியப்பட்டு போய் ஆயி பக்தி எனக்கு இல்லையேன்னு தவித்தார்கள். பலர் பொறாமையும் செய்தார்கள். ஆனாலும் இடையில பேச்சு ஏச்சி மக்களுடைய பார்வையினுடைய தவறான கண்ணோட்டம் எல்லாமே ஆயிக்கு தெரியும். ஆனாலும் தான் பிறந்ததனுடைய லட்சியத்தை எப்பொழுதோ அடைந்து விட்டாலும் இந்த ஜென்மால குரு சேவையினுடைய மகத்துவம், குரு சேவையினுடைய அந்த பக்குவத்தினுடைய நிலையை பிறருக்கு சொல்லி கொடுப்பதற்காக அன்னையானவள் அந்த ஷிரடின்ற கிராமத்தில் இருந்து கொண்டு சேவை புரிந்து கொண்டு பலரையும் அந்த சேவையில் ஈடுபடுத்தி அந்த ஒரு நல்ல நிலையை அன்னை அந்த பக்தர்களுக்கு கொடுத்துருக்காள். பிறருடைய மனதை படிக்கக்கூடிய அந்த ஞானமானது சாய்நாதருக்கு இருந்தது, அதே போல் அன்னை ராதாகிருஷ்ணமாய்க்கும் இருந்தது. ஷிரடியினுடைய வைபவமானது படிப்படியாக முன்னேறிக்கிட்டு கொண்டே இருந்தது. தாஸ்குனு மகராஜ், நானா சாஹிப் சாந்தோர்கர் போல உன்னதமான பக்தர்கள் வெளியில் பிரச்சாரம் பண்ணி ஷிரடிக்குள்ளே அனுப்புகிறாங்க. ஷிரடிக்குள்ளே வந்த பக்தர்களை குரு தன் கிருப்பையினால் ஆட்கொண்டு அவங்களுக்கு அனுகிரகம் பண்ணி வந்தவங்க எல்லாருக்கும் சாப்பாடு அன்னதானம் அன்னை ராதாகிருஷ்ணமாய் இடத்துல. ஒரு ஆள் பட்னியோடு போகக்கூடாது, அம்மாவுடைய சங்கல்பம். ஷிரடிக்கு வந்த ஒரு ஜீவன் பட்னியோடு போகக்கூடாது அப்படின்றது தான் அன்னை ராதாகிருஷ்ணமாயினுடைய ஒரு பெரிய சங்கல்பம். யாரால் இந்த மாதிரிலாம் பண்ண முடியும்? ராதாகிருஷ்ணமாயினால தான் நடந்ததுங்கிறத சொல்கிறத காட்டிலும் அன்னை ராதாகிருஷ்ணமாயி பாபாவினுடைய எல்லா பக்தர்களையும் தூண்டிவிட்டு தான் இத்தனை காரியங்களையும் பண்ண முடிஞ்சது. ஏன்னா தன்னிச்சையாக செய்ய முடியாது. ஏன்னா ஊர் விட்டு ஊர் வந்து சுவாமிகிட்ட அடைக்கலம் புகுந்திருக்கா அம்மா. அப்படிப்பட்ட கிராமத்தில் வேறு ஒரு ஊரில் பாபாவுக்கு எல்லா விதமான காரியங்களையும் செய்யணும் அப்படின்னா தான் உணர்ந்ததை போல சில பக்தர்கள் உணர்ந்திருப்பாங்க இல்லையா பாபாவை. அந்த பக்தர்களை வைத்து கொண்டு தான் இத்தனை விஷயங்களையும் அன்னை செய்தார்கள். அதற்கும் நிறையா இடைஞ்சல்கள்
வந்தது. இடைஞ்சல்கள் எல்லாத்தையுமே ஊதி தள்ளி சேவை மட்டுமே, சேவை மட்டுமே, சேவை மட்டுமே, அதே பாவத்தோடு பக்தர்களை அழைத்து கொண்டு சென்றாள் அம்மா ராதாகிருஷ்ணமாய். பிக்குபாய் அப்படின்னு சொல்லக்கூடிய தோழி நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம். ராதாகிருஷ்ணமாயனுடைய தோழி. அவங்க ஒரு முறை ஷிரடிக்கு வராங்க. ராதாகிருஷ்ணமாயம்மா கடிதம் எழுதி ஷிரடிக்கு வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. முதலாக பிக்குபாய் ஷிரடிக்குள்ளே வராங்க. துவாரகாமாய்க்குள்ளே வந்து அக்காவை தேடுறாங்க. எங்கே எங்கள் அக்கா இருக்கா, எங்கள் சுந்தராபாய் எங்கே இருக்கா? அப்போ ராதாகிருஷ்ணமாய் என்ற நாமம் சூட்டப்பட்டதுன்றது தெரியாது. அப்போ அக்கா எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. யாருமா அவன் பேர் என்னம்மா? சுந்தராபாய். அப்படி இங்கே யாருமே இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. பாபா கிட்ட வந்தாச்சு. சுந்தராபாயை தேடுறியா? ஆமாம் பாபா, அவள் எப்போவோ செத்து போயிட்டா அப்படின்றார் பாபா. என்னது, அக்கா செத்து போயிட்டாங்களா அப்படின்னு ஒரு மனதில் பதட்டத்தோட கண்ணில் தண்ணி வந்துட்டு. பாபா சொன்னதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அவள் என்னையே அடைக்கலம் புகுந்து அவள் என்னோடு கலந்துட்டா. இப்போ சந்நியாசிகள்லாம் வந்து அவங்க பெற்றவங்களுடைய நாமகரணம் வந்து மறைக்கப்பட்டு புது தீட்சா நாமம் கொடுக்கப்படும் குருவால். அது 2வது பிறவியாம். அதை போல் அன்னை ராதாகிருஷ்ணமாய்க்கு சாய்நாதரே சொல்கிறார், என்னுடைய குரு என்னை எப்போவோ இந்த உடம்புலேருந்து எடுத்துட்டார், என்னுடைய உடம்பை எரிக்கிறத நானே வேடிக்கை பார்க்குற அளவுக்கு இருக்குது அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்வார் பாபாவே. என்னுடைய உடலை வந்து நீங்கள் எரித்தீர்களையானால் நான் அதை வேடிக்கை பார்ப்பேன், நான் அந்த நிலையில் இருக்கேங்கிறத பாபா பலமுறை சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட தேகாத்ம புத்தி, எல்லாவற்றையும் விட்ட நிலை, தான் ஒரு ஆத்மஸ்வரூபங்கிறத உணர்ந்த நிலை, பரமாத்மஸ்வரூபனாகிய சாய்நாதரோடு ஒன்று கலந்த நிலை, எல்லாவற்றையும் அறியக்கூடிய நிலை, அந்தரயாமியாக ஷிரடியில் வீட்டிருக்கக்கூடிய மகராஜனுடைய ஹிருதயத்தில் என்ன ஓடுதுங்கிறத அறியக்கூடிய நிலை, இத்தகைய உயர்ந்த நிலையில் வாழ்கிறாங்க அம்மா. ஆனால் இந்த சுந்தராபாய் யார்? அவள் செத்து போயிட்டான உடனே நடுங்கிட்டாள். அப்புறம்தான் விவரம் தெரிஞ்சது, சுந்தராபாய் பிற்காலத்தில் பாபாவுடைய தீட்சா நாமம் கொடுக்கப்பட்டு ராதாகிருஷ்ணமா என்ற நாமத்தில் ஷாலாவில் இருக்காங்க அப்படின்றது தெரிய வந்தது. நேராக ஷாலாவுக்கு போனாங்க பிக்குபாய். ஓடி போய் அக்காவை ஆலிங்கனம் பண்ணி கொண்டால். அப்போ சுந்தராபாயினுடைய தேஜஸும் அவளுடைய அழகும் இன்னும் கூடியிருந்து தான் பிக்குபாய் இப்படிய பார்வையில். ஏன்னா எதை அடையணுமோ அதை அடைஞ்சாச்சு. அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் என்ன தேவை இருக்குது? எந்த தேவையும் இல்லை. ஆனால் இருக்கிறது எதுக்குன்னா குரு சேவைக்காக. ஆகையினால பிக்குபாயும் அன்னை ராதாகிருஷ்ணமாயும் கொஞ்ச நாள் பிக்குபாய் ராதாகிருஷ்ணமாய் அண்ணன் கூட இருந்து கொண்டு சில சேவைகள் எல்லாம் செய்து கொண்டு, அப்புறம் அகமன் நகருக்கு போய் அவங்க வீட்டு கணவர் இறந்ததுனால ஒரு பணம் வரும் மாதம். அந்த பணத்தை வாங்கிறதுக்காக கிளம்பி போயிட்டாங்க. போகும்பொழுது பர்பி, முட்டாய், பாபாவுடைய சுந்தரமான சொரூபம் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கா அம்மா. அப்படியாக சில விஷயங்கள். தாத்யா சாஹேப் நூல்கர், நானா சாஹேப் சாந்தோர்கர் மூலமாக இவர் ஷிரடிக்கு வந்தார். எனக்கு 2 பிரார்த்தனையை பாபா நிறைவேற்றி வச்சார்னா நான் ஷிரடிக்கு வருவேன்னார் நூல்கர். என்னென்னா, எனக்கு நாக்பூர் ஆரஞ்சு பழம் வேணும், ஒரு நல்ல சமயக்காரன் பிராமணன் வேணும்ன உடனே பாபா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டார். உட்கார்ந்த இடத்துலையே பாபாவுக்கு உண்மையில் சக்தி இருக்கு, நான் ஷிரடிக்கு வரேன்னார். வந்தார், பாபாவை பார்த்தார், தன்னையே மறந்தார். ஷிரடியிலே இருக்கும்படி பாபா அனுகிரகம் பண்ணுற அளவுக்கு அவருடைய ஹிருதயத்தில் பக்தி உதிச்சது. அப்போ ராதாகிருஷ்ணமாய் அன்னை மேலே அவருக்கு நல்ல அபிப்பிராயம் இருந்தது. அன்னையினுடைய சுபாவம், அன்னையினுடைய சேவை, அன்னையினுடைய நிஷ்காமிய கர்மம், எதையும் எதிர்பாராத உழைக்கக்கூடிய தன்மையை பார்த்து தானும் அந்த மாதிரி இருக்க முடியுமாங்கிறத ஏக்கம் அவர்களுள்ள. அப்படியாக அப்போ தான் சகஸ்ரபுத்தே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பக்தர் ஷிரடிக்கு வரார்.
ஷிரடிக்கு வந்த பிறகு பாபா நீ வந்து நூல்கருக்கு சேவை பண்ணு, நூல்கருக்கு மகள்சால்பதிக்கெலாம் நீ சேவை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நூல்கர் நிறைய சக்தி வாய்ந்தவராக இருப்பாரோ, பாபா அதனால தான் தனக்கு சேவை செய்யாமல் நூல்கருக்கு சேவை செய்யன்னு சொல்கிறாரோ அப்படின்னு எண்ணம் கொண்டு நூல்கர்கிட்டே கேட்டுப்படுறார், ஏதாவது சக்தி கித்தி உனக்கு இருக்கான்னு கேட்ட உடனே நீ வேற பாபா சொல்கிறதான் நம்பாத அப்படின்ற மாதிரி சொல்கிறார். காலம் கனிந்தது. ஒரு முறை நூல்கர், இதெல்லாம் முன்னாடி சாயி லீலா சப்தகத்தில் சொல்லியிருக்கேன், வீட்டுக்கு புறப்படணும்னு ஆசைப்பட்டார். அப்போ உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை. பாபா சொன்னார், இதை வந்து லெண்டி தோட்டத்தில் எரிச்சிட்டு நீ போ அப்படின்னார். எதை சொன்னார்னா, தாத்யா சாஹேப் தான் நான் ஊருக்கு போகணுன்னு கேட்டார். தாத்யா சாஹேப்பை உடம்பை பார்த்து பாபா சொன்னார், இதை நீ லெண்டி தோட்டத்தில் எரிச்சிட்டு போ, எரிச்சிட்டு நீ எங்கே வேணாலும் போனார். அப்போ அதனுடைய அர்த்தம் என்னென்னா, கூடிய சீக்கிரத்தில் அவருடைய நிலையானது மரண நிலை ஏற்பட போகுதுன்றதை சூசகமாக சொன்னார். இவர் நினச்சிக்கிட்டார் மகள்சால்பதிக்கு ஏதோ ஆக போதோ அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டார். ஆனால் ஆனது தாத்யா சாஹேப் நூல்கருக்கு உடல்நிலை சரியில்லை. சகஸ்ரபுத்தேன்னு சொல்லக்கூடிய பக்தர் தான் இந்த அடியவரை பார்த்து கொண்டது, நூல்கர் அடியவரை பார்த்து கொண்டது. அவருக்கு சுசுரூசலாம் பண்ணி அவரை நல்லா பார்த்துக்கிட்டார். அப்புறம் விஸ்வநாத் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல்கர், அவரும் அவருடைய பையன், நூல்கருடைய பையன், அவரும் ஷிரடிக்கு வந்துட்டார். உடம்பு ரொம்ப முடியாமல் போச்சு. பாபா எங்கேயும் போகாமல் துவாரகாமாய்க்குள்ளேயே ஒரு விதமான பாவத்தோடு உட்கார்ந்துருக்கார். சரியா 6/12/1911 நூல்கர் அவர்கள் மரணிக்கக்கூடிய நாள். அன்றைய நாளில் பாபா ரொம்ப ஒரு ஏக்கத்தோடு இருக்கார். விஸ்வநாத் நூல்கர் நேராக பாபா கிட்ட போகாமல் அம்மா கிட்ட போய் பாபாவுடைய அந்த பாத தீர்த்தத்தினுடைய அந்த தீர்த்தம், பாபாவோட உதி ரெண்டுத்தையும் அவசரமாக ஓடி வாங்கிட்டு வந்து நூல்கர் அவர்களுக்கு கொடுக்குறாங்க. சகஸ்ரபுத்தேவும் அந்த தீர்த்தத்தை கொடுக்குறார். மரணிச்சிட்டார். ஓ, நூல்கர் நம்ம எல்லாரும் வீட்டும் போயிட்டார், அவர் திரும்பி இங்கே வரமாட்டார், அவர் பிறக்கவே மாட்டார்ன்ற மாதிரி பாபா சொல்கிறார். அதாவது ஒரு சேத்திரத்தில், புனிதமான மகாத்மாவினுடைய சேத்திரத்தில் அவருக்கு விதேக முக்தி கிடைச்சாச்சு. முக்தி, மோட்சம். பாபா அப்பயும் வெளியிலேயே வரல. நூல்கருடைய அந்த இறந்து போன அந்த பூத உடலை துவாரகாமாய் வழியாக தான் லெண்டி தோட்டத்துக்கு எடுத்துகிட்டு போனாங்க. இப்போ லெண்டி தோட்டம்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி தோட்டம் இல்லை, சுடுகாடு. அப்துல் பாபா, அதாவது தீட்சித் பாடா இந்த சைடெலாம் சுடுகாடு, நிறைய சுடுகாடு தான் இருந்திருக்கு, சுற்றி சுடுகாடு. தாத்யா சாஹேப் நூல்கர் அவருடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும் பொழுது பாபா ரொம்ப ஏக்கத்தோடு இருந்தார். அதே சமயத்தில் அன்னை ராதாகிருஷ்ணவை பெருக்கிக்கிட்டே இருந்திருக்காங்க. நூல்கருடைய சுபாவம் என்ன, அவருடைய பக்தி என்னங்கிறது அன்னை ராதாகிருஷ்ணமாயி உணர்ந்திருக்காங்க. அன்னை ராதாகிருஷ்ணமாயி மூலமாக நூல்கர் அவர்கள் பல ஆன்மீக பயிற்சிகளை எடுத்திருக்கார். அவர் மட்டும் இல்லை, பெரிய லிஸ்ட்டு சொல்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அப்படியாக நூல்கருடைய சரீரத்தை லெண்டி தோட்டத்தில் வச்சு எரியூட்டக்கூடிய நேரம் ராதாகிருஷ்ணமயமாக தொடப்பத்தை அப்படியே கீழே போட்டுட்டு ஓடி வந்து தாத்யா சாஹேப் நூல்கருடைய அந்த பாதத்துக்கு முத்தம் கொடுத்து அவருடைய முகத்தை பார்த்து, என் அம்மாவின் அன்பே நீ போயிட்டியா தாத்யா, அது நூல்கர் அப்படின்னு சொல்லி 2 சொட்டு கண்ணீர் விட்டு திரும்பவும் கூட்ட ஆரம்பிச்சிட்டாங்களாம். இது எவ்வளோ பெரிய விஷயன்றதை நம்ம உணரணும். அதே போல் குசபாவ் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தர், இதுவும் சாய் லீலா சப்தாகத்தில் சொல்லியிருக்கேன். மந்திர தந்திரம் யந்திரம் சொல்லக்கூடிய இந்த மாந்திரீக விஷயத்தில் ரொம்ப ஈடுபட்டவர். தத்த மகராஜ குருவாக கொண்டவர். அவர்கிட்ட நெய்னு பிடுங்கிறது என்னென்னா, தப்பான மார்க்கத்தை எனக்கு வழி காமிச்சு எனக்கு எப்படி பில்லி சூனியம் இதெல்லாம் எடுக்கணும், எப்படி வைக்கணும், இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க குருநாதான்னு டார்ச்சர் பண்ணுறார். நல்ல விஷயத்தை கேட்டால் குருநாதர் சொல்லிக் கொடுப்பார், இந்த மாதிரி விஷயத்தை கேட்டால் இந்த குரு சொல்லிக் கொடுப்பார், உத்தமமான குரு சொல்லிக் கொடுக்க மாட்டார் இல்லையா. உடனே இங்கே இருந்தால் நமக்கு ஆபத்துன்னு சொல்லி கிளம்பி இமயமலை போயிட்டார். போகும்பொழுது இவரும் பின்னாடியே போகிறார். குசபாவ், நீ ஷிரடிக்கு போயிடு, என்னுடைய சகோதரன் அங்கே தான் இருக்கார், நீ அங்கே போயிடுன்ட்டார். நேராக குசபாவ் ஷிரடிக்கு வரார். கையில் ஒரு பாதுகாப்பு வளையம் இரும்பு கவசம் வச்சுருப்பார். இவரை பற்றி பாபாவுக்கு நல்லா தெரியும். ஆகையினால துவாரகாமாய் படியில் ஏற விடலை. நீ எப்போ இந்த மாய மந்திரம் எல்லாத்தையும் விட்டுட்டு
கையில் இருக்கிற இரும்பு வலை தூக்கி எரிஞ்சிட்டு இங்கே வரியோ அப்போ நான் உன்னை சேர்த்துக்கிறேன்னார். சரி பாபா, என்னுடைய குரு தத்த மகாராஜ் சொல்லிட்டார், இப்போ என் பாபா தான் எனக்கு குரு, ஸோ அதனால் அவர் சொல்கிறத கேட்கணுன்றதுக்காக எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு, கையில் இருக்கிற இரும்பலை தூக்கி எறிஞ்சிட்டு பாபாட்ட வந்தார். சமர்த்த ராமதாசர் எழுதிய தாசபோதத்தை உட்காந்து படின்னு சொன்னார். அப்புறம் ராதாகிருஷ்ணமாய் கிட்ட போக சொன்னார். ராதாகிருஷ்ணமாய் அம்மா ஏகநாத் மகராஜனுடைய அந்த பக்தி, குரு பக்தியினுடைய விசேஷத்தை குசபாவுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதே சமயம் ஏகநாத் மகராஜ் தன் குருவான ஜனார்த்தன சுவாமி எடுத்த வாந்தி அவர் சாப்பிட்ட லீலையா இவருக்கு சொல்லும் பொழுது இதே நிகழ்ச்சி மறுநாள் ஷிரடியில் பாபா கிட்ட நடக்குது. ஏகாதசி விரதம் இருக்கிறியான்னு கேட்டால் ஆமாம் இருக்கேன் பாபா. அப்போ நீ வெங்காயம் சாப்பிடுன பிறகு இல்லை பாபா வெங்காயம் சாப்பிடலைன்னா கந்த மூலம் சொல்லக்கூடிய ஒரு கிழங்கினுடைய வேரை மட்டும் சாப்பிட்றேன்னு சொன்ன பிறகு இல்லை நீ சாப்பிட்டே ஆகணுன பிறகு குரு சொன்ன வார்த்தையை மீறக்கூடாதுங்கிற உடனே பாபாவும் வெங்காயம் சாப்பிட்டார், இவரும் வெங்காயம் சாப்பிட்டார். வெங்காயம் சாப்பிட்ட உடனே பாபா எல்லாரையும் கூப்பிட்டு பாருங்கள், இந்த ஆள் ஏகாதசி விரதமாக வெங்காயத்தை சாப்பிட்றாப்புலன்னு சொன்ன பிறகு மக்கள் சிரிச்சு விட்டாங்க. இல்லை பாபா வெங்காயம் சாப்பிட்டா நானும் அதை தான் சாப்பிட்டேன். பிறகு பாபா வம்பு பண்ணி நான் வேணால் வாந்தி எடுக்கிறேன் நீ பார்க்குறேன்ன பிறகு வாந்தி பாபா எடுத்தார், வெங்காயம் வரல, சக்கரவள்ளி கிழங்கு வேறு வந்துச்சு. சாப்பிட்டது என்னவோ உண்மையாக வெங்காயம்தான். ஆனால் பாபாவோட லீலையை பாருங்கள். நாள் அம்மா ராதாகிருஷ்ணமாயி குருநாதர் ஜனார்த்தன சுவாமி வாமிட் எடுக்க கீழே கொட்டிடுறான்னு சொன்ன பிறகு இவர் கொட்டாமல் தான் சாப்பிட்டார் ஏகநாதர். அதை போல் இவரும் பாபா எடுத்த வாந்தியை சாப்பிட்டார். அதுக்கு பெரிய அனுகிரகம். அந்த மாதிரி அன்னை ராதாகிருஷ்ணமாயோடு சம்பந்தப்பட்ட ஏனைய அடியார்கள், பாபாவினுடைய அடியார்கள் உயர்ந்த நிலைக்கு போனதை நம்ம நிறைய அனுபவிக்கலாம். ஷாலான்னு சொல்லக்கூடிய உயர்ந்த வைபவமான இடம் பாடசாலை, அதாவது கல்விக்கூடம், ஆன்மீக கல்விக்கூடம். அந்த நிலையில் தான் பாபா வைத்திருந்தார். சாத்தேவாடாவில் பாபா கப்பர்டே மூலமாக, பாபு சாஹிப் ஜோக் மூலமாக பலவிதமான ஆன்மீக கல்வி போதனைகளை கொடுக்கக்கூடிய ஞானேஸ்வரி, ஏகநாத பாகவதம் போன்ற நூல்களெல்லாம் பாராயணம் பண்ணும்படி பாபா அனுகிரகம் பண்ணார். அதே தருணத்தில் ராதாகிருஷ்ணமாயி அன்னை கூட தன் பக்தர்களை, பாபா தன் பக்தர்களை பல பேரை அனுப்பி சத்சங்க முறையிலான ஆன்மீக லாபத்தை பெறுவதற்காக அன்னை ராதாகிருஷ்ணமாய்கிட்ட அனுப்பியிருக்கார். வர விஷயத்துக்கு நம்ம சாயி சச்சரிதத்தில் சனஸ்தானால் ரிலீஸ் செய்யப்பட்ட ரெட் கலர் அட்டை புத்தகத்தில் அத்தியாயம் 14 கடைசியில் ஒரு வார்த்தை இருக்கும், நறுக்குன்னு ஒரு வார்த்தை. என்னவா? தப்பாக எழுதப்பட்டிருக்கு. யாரும் யோசிக்கலை. நீங்கள் யோசனை பண்ணியிருக்கலாம், யோசனை பண்ணால் தப்பாக தான் தோணும். அந்த மாதிரி விஷயம் அது. என்னென்னா, பாபா தன் பக்தர்களுடைய ஆன்மீக தடங்கல்களை நீக்குவதற்கு பொருட்டு 2 விஷயத்தை எடுத்தார். ஒன்று தட்சணை, 2வது ராதாகிருஷ்ணமாய். அதோடு முடிச்சிட்டாங்க. தட்சணையை பொதுவாக பாபா எல்லார்கிட்டேருந்து வாங்க ஆரம்பித்தார். 1. 2வது பெண் அப்படின்னு சொல்லுடைய சோதனைக்காக அன்னை ராதாகிருஷ்ணமாயினுடைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பப்பட்டார்கள். அதோட மொட்டையாக முடிச்சாச்சு. இதுக்கு என்ன அர்த்தம்னு நம்ம நினச்சிக்கிறது? நல்லதாக நினைக்க தோணுமா, கெட்டதாக நினைக்க தோணுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ ஏன் பாபா தன் பக்தர்களை ராதாகிருஷ்ணமாயினுடைய ஷாலாவுக்கு அனுப்புகிறார்? அதனுடைய உண்மையான விஷயத்தை அடியேன் இப்போ சொல்கிறேன். அன்னை ராதாகிருஷ்ணமாயினுடைய அந்த வைபவமான அந்த இடத்துல பாபா ஆன்மீக போதனைகளை ராதாகிருஷ்ணமாய் அம்மா மூலமாக தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அதை வாழ்க்கையில் செயல்படுத்தும் விதமாக பாபா அனுகிரகம் பண்ணார். அப்படியாக அன்னை ராதாகிருஷ்ணமாயினுடைய ஷாலாவில் பாபாவினுடைய பரம பக்தர்கள் அன்னையினுடைய அந்த அனுகிரகத்தை, அந்த பேராற்றலை, ஆன்மீக கல்வியை போதிக்கக்கூடிய போதனையை கற்றறிந்த பக்தர்கள்னு பெரிய லிஸ்ட் இருக்குது. இதெல்லாம் கிடைக்காது. இப்படிலாம் நடந்திருக்கா ஷிரடியிலன்னு நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீங்க. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு ஷிரடியில். அப்படியாக அன்னை ராதாகிருஷ்ணமாயினுடைய ஷாலாவில் ஆன்மீக கல்வி பெற்ற பாபாவினுடைய பக்தருடைய லிஸ்ட்டை படின்னு சொல்கிறேன். ரகுவீர் பாஸ்கர் புரந்தரே, எம்பி ரேகே, வாமனராவ் பட்டேல், ஹச்வி சாத்தே,
பாபு சாஹேப் பூட்டி, காகா சாஹேப் தீட்சித், நூல்கர், அவருடைய பையன் விஸ்வநாத், புருஷோத்தம் பாடே, ஹேமந்த் பந்த், அவஸ்தி, நானா சாஹேப் சாந்தோர்கர், காகா மகாஜனி, பார்குலர் அலி கிருஷ்ணா ராவ், சாதுபையா நாயக், மோரேஸ்வர் பிரதான், ராமச்சந்திர ஆத்மாராம், தர்கட் குடும்பமே, தாராபாய் சதாசிவ தர்கட்டு, பாபு சாஹேப் ஜோக், டாக்டர் பிள்ளை, இது போன்ற நிறைய பாபாவினுடைய பக்தர்கள் ராதாகிருஷ்ணமாய் அன்னை வாழ்ந்த ஷாலாவில் ஆன்மீக கல்வியை கற்று நல்ல நிலைக்கு போனாங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். பாலாராம் மான்கர், இத்தனை அடியார்களும் பாபாவால் சீரடிக்கு ஈர்த்திழுக்கப்பட்டவங்க. பாபா ஆல்ரெடி நானா சாஹேப் சாந்தோர்கிட்ட சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்கார்? ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என்னுடைய பக்தர்கள் துரிதமான காலத்தில் ரொம்ப சீக்கிரமாகவே ஆன்மீகத்தில் முன்னேறணுன்றதுக்காகத்தான் ராதாகிருஷ்ணமாய நான் ஷிரடிக்கு ஈர்த்தெழுத்தேங்கிறத பாபாவே சொல்லியிருக்கார். ஸோ அதை நிரூபிக்கக்கூடிய வண்ணமாக பாபா தன்னுடைய நிறைய பக்தர்களை ராதாகிருஷ்ணமாயனுடைய ஷாலாவுக்கு அனுப்புவார். சரிப்பா, அங்கே அப்படி என்ன தான் நடக்குது ஷாலாவில்? இத்தனை அடியார்களையும் அன்னை கூட்ட வச்சு என்ன பண்ணுறாள் அப்படின்னா, ஆத்மீக ரீதியான உயர்ந்த புனிதமான நூல்களான பகவத்கீதை, உபனிஷத்து, பாகவதம், ஞானேஸ்வரி, ஏகநாத ராமாயணம், பாகவதம், ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய சித்தாந்தமான உபதேச மொழிகள், இது எல்லாவற்றையுமே பாபாவினுடைய பக்தர்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய காம, குரோத, லோப, மோக, மத, மாச்சரியமாகிய 6 விதமான துர்க்குணங்களை போக்கி குரு பக்தின்னு சொல்லக்கூடிய விதையை விதைத்த இடம் அன்னையினுடைய ஷாலா. அப்போ அம்மாவுடைய ஷாலா எவ்வளவு மகத்துவமானது, புனிதமானதுங்கிறத நம்ம கொஞ்சம் எண்ணி பார்க்கணும். பாபு சாஹேப் பூட்டிலேருந்து, ஹேமந்த் பந்த் இந்த சாயி சச்சரதம் எழுதினவர்லேருந்து, காகா சாஹேப் தீட்சித்லேருந்து, பிரதான்லேருந்து, இன்னும் எத்தனை பக்தர்கள் அம்மா கிட்ட பாடம் கற்றுக்கொண்டு ஆன்மீகத்தில் நல்ல நிலை பெற்றாங்க. இதுக்கெல்லாம் பாபாவுடைய அந்த கிருபை காரணம். ஏன்னா ராதாகிருஷ்ணமாயினுடைய ஷாலாவானது பாபா சொல்கிறார் வாமனராவ் பட்டேல்கிட்ட, திரும்பவும் சொல்கிறேன், நீ ஷாலாவுக்கு போ, அடிக்கடி இனிமேல் துவாரகாமாய்க்கு வராத, உன் வாழ்க்கையில் உனக்கு எதெல்லாம் வேணுமோ அந்த உயரியதான ஞானமானது அந்த ஷாலாவில் உனக்கு கிடைக்கும், நீ அங்கேயே போ சொல்கிறதோட விட்டுட்டு, பாபா ஷாலா அப்படின்றது இரத்த மாமிசங்களால் ஆன சரீரம் அல்ல, நீ அது எல்லாவற்றையும் கடந்து ஆத்மஸ்வரூபத்தை நீ தரிசிக்கணும்னு சொல்கிறார் பாபா. அப்படின்னா அந்த ஆத்ம தரிசனத்தை கிடைக்கக்கூடிய இடமாக பாபா அந்த இடத்த வச்சுருந்தார். அந்த இடத்துல ராதாகிருஷ்ணமாய் அன்னைக்கு அத்தகைய தகுதியை கொடுத்து குருநாதர் தன்கிட்ட வந்த எல்லா பக்தர்களை அனுப்பி அங்கே அவர்களுக்கு உயர்ந்த ஆன்மீக போதனைகளை புகற்றி குருபக்தியினுடைய மகத்துவம், குருநாதனுடைய மகத்துவம் எல்லாம் உணர்விக்கக்கூடிய, ஊட்டிவிடக்கூடிய ஒரு பெரிய இடமாக இருந்தது அன்னையினுடைய ஷாலா. அப்படியாக ஷாலாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப உயர்ந்த இடங்க. வாமனராவ் பட்டேல், ரேகே, புரந்தரே, அவஸ்தி இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, துவாரகா மாய்க்கும் இந்த ராதாகிருஷ்ண மாய்க்கும் துளியும் வேறுபாடு கிடையாது. பாபா என்ன நினைக்கிறாரோ அம்மா இங்கே செய்வாங்க, அம்மா என்ன நினைக்கிறாங்களோ அதை அத்தனையும் பாபா செய்து காட்டுவார். அப்படிப்பட்ட ஒரு 2 பேருடைய ஹிருதயமும் ஒன்றாக இருந்து கொண்டு லீலை புரிந்தது அப்படின்றது சொல்கிறது புரியுதுங்களா? அதுபோக இதுக்குத்தான் பாபா ஷாலாவுக்கு தன் கிட்ட வந்த எல்லா பக்தர்களையும் அனுப்பி வைக்கிறார். இவங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பாபா வாழக்கூடிய காலத்தில் சாவடி ஊர்வலம் அம்மாவுடைய கிருப்பையினால் ஆரம்பித்து வச்சப்பட்டதுன்னு சொன்னேன். பாபாவோட கிருப்பையால், அம்மாவுடைய சங்கல்பத்தினால. பாபா நைட்டு 1 நாள் சாவடியில் போவார். அவருக்கு போர் அடிக்கும்.
அவருக்கு போர் அடிக்கக்கூடாதுன்றதுக்காக அன்னை ராதாகிருஷ்ணமாயி என்ன பண்ணாங்க அப்படின்னா, சதுரங்க விளையாட்டு பாபா விளையாண்டு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாபா சதுரங்க விளையாட்டு விளையாடி இருக்கார். உங்கள் யாருக்காவது தெரியுமா? அந்த சாய்நாதர் எப்போ சாவடிக்கு வரும் பொழுதெல்லாம் அன்னை ராதாகிருஷ்ணமாயி தன் கைகள்னாலேயே தாயக்கட்டை விளையாடக்கூடிய அந்த விஷயத்தை தன் கையினாலேயே செய்து, தாயக்கட்டையையும் தன் கையினாலேயே செய்து பாபாவினுடைய சாவடியில் வச்சுட்டு அம்மா வந்துடுவாங்களாம். அப்படி வைத்து விட்டு வரும் பொழுது பாபாவுக்கு தான் போர் அடிக்குமே, போகிறவங்க வரவங்க எல்லாரையுமே பிடிச்சி இழுத்து இங்கே வா நம்ம தாயக்கட்டை விளையாடுவோம் இங்கே வா அப்படின்னு சொல்லி பாபா அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு தாயக்கட்டை விளையாண்டு வேணுக்குனே பொய் சொல்லி ஜெயிச்சிருவாராம். நான் ஜெயிச்சிட்டேன்னு பாபா சந்தோஷப்படுவாராம். பாபா அங்கே தாயக்கட்டை விளையாடுறதையும் தன் பக்தர்களை ஏமாற்றி பொய் சொல்லி விளையாண்டு ஜெயிக்கிறதையும் அன்னை ராதாகிருஷ்ணமாய் ஓரமாக இருந்து ரசிப்பாலாம். இப்போ இந்த புகைப்படத்தில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது ஷிரடியில் இருக்கக்கூடிய மியூசியத்தில் இருக்குது. நான் இப்போ சொன்ன சதுரங்க போர்டு அம்மா தன் கையினால் பின்னி பாபாவுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட இந்த சதுரங்க போர்டு மியூசியத்தில் இருக்குது, ஆதாரமாக இருக்குது. இது எல்லாம் அடியன் எழுதின இந்த புத்தகத்தில் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பல விஷயங்களுக்கு ஆதாரம் இல்லை, சில விஷயங்களுக்கு மட்டுமே ஆதாரம் கிடச்சிது. அதனால் அந்த ஆதாரத்தை எல்லாத்தையுமே அடியன் எழுதின அந்த புத்தகத்தில் அடியன் கொடுத்துட்டேன். சரிங்களா? அப்படியாக பாபாவை சதுரங்க விளையாட்டு விளையாட வச்சு அழகு பார்த்தவள் அன்னை ராதாகிருஷ்ணமாய். யாருக்காவது தோணுச்சா பாபாவோட பக்தர்களுக்கு பாபாவை இப்படிலாம் அவரை கொண்டாடி அனுபவித்து அவருடைய சிந்தனையாகவே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது லைக்கும். ஏன்னா அப்படி பாபாக்குள்ள லயமானவள் அன்னை ராதாகிருஷ்ணமாய். அப்படியாக பாபாவால் அனுப்பப்பட்ட பலவிதமான பக்தர்களுக்கு அன்னையானவள் ஷாலாவில் ஆன்மீக கதைகளான கானாபாத்ரா கதை, துளசிதாசர் கதை, நாமதேவருடைய கதை, துக்காராம் மகராஜுடைய கதைகள், அபங்கங்கள் பாடி அதற்கு அர்த்தம் சொல்கிறது, மீராபாயினுடைய அபங்கங்கள் பாடி அதற்கு அர்த்தம் சொல்கிறது, சில நேரத்தில் தன்னை மறந்த நடனமும் புரிந்து கொண்டு கண்ணில் தாரதாரையாக கண்ணீர் வருமா, அப்படியே சுருண்டு அம்மா விழுந்துருவாளாம். சுற்றி இருக்கிறவங்களாம் பயந்துருவாங்களாம், என்ன ஆச்சு அம்மாவுக்கு, ஏன் ராதாகிருஷ்ணமா இப்படி இருக்கா அப்படின்றது பல பேருடைய கேள்வி. அவளுடைய பாவமும் பக்தியும் அவ்வளவு எளிதாக யாருக்கும் புரியலை. சில பேருக்கு மட்டும்தான் புரிஞ்சுது. அவர்களை பற்றின விஷயங்களை அடுத்த கடைசி 2 வீடியோவில் நம்ம அனுபவிக்க இருக்கோம். ரொம்ப மகத்துவமான விஷயங்கள் அதெல்லாம். அப்படியாக ராதாகிருஷ்ணமாயம்மா குருநாதர் மேலே எப்படி நவவித பக்தியை பண்ணுறது. இப்போ அதாவது பகவானுடைய அந்த சாநித்தியத்தை பெறணும் அப்படின்னா நவவித பக்தி, சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம்னு சொல்லக்கூடிய ஒரு 9 இருக்குது. இது எல்லாமே பகவான் சம்பந்தப்பட்ட நவவித பக்தி. ஆனால் குருநாதர் சம்பந்தப்பட்ட நவவித பக்தியை அன்னை ராதாகிருஷ்ணமாயினுடைய ஒரு மானசீக குரு ஏகநாதர். ஏன்னா அம்மா ஷிரடிக்கு வந்தனுடைய நோக்கம் என்ன, ஏகநாதரை போல நான் குரு பக்தி செய்வேன்னாங்க. அதே போல் செய்து கொண்டிருந்தாங்க. ஏகநாதர் அவர் எழுதின ஞானேஸ்வரி நூலில் ஞானேஸ்வர் மாவுளி சொல்லி கொடுத்த அந்த நவவித பக்தியை தன் பக்தர்களுக்கு அவர் போதிக்கிறார் ஏகநாதர். ஸோ அந்த ஏகநாதரால் கூறப்பட்ட நவவித பக்தி பாபா மேலே எப்படி அவருடைய லீலைகளை கேட்டு சிரவணம் பண்ணுறது, அதை எப்படி சதா நினைக்கிறது, எப்படி கீர்த்தனம் பண்ணுறது, எப்படி அவருக்கு பாத பூஜை பண்ணுறது,
எப்படி அவருடைய திருவடிக்கு நோகாமல் புஷ்பங்கள் இட்டு அர்ச்சனை பண்ணுறது, எப்படி அவரோடு நட்பு பாராட்டுதல், அவரோடு எப்படி நெருங்கி இருக்கிறது, அவர்கிட்ட தன்னையே எப்படி கொடுக்கறதுங்கிற பரம ரகசியங்களை அன்னை ராதாகிருஷ்ணமாயி உணர்ந்து கொண்டு அறிந்து கொண்டு அந்த பாபா நம்ம குருநாதருடைய பக்தர்களுக்கு பாடம் புகட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, பாபாவுடைய எந்த ஒரு விதமான சேவையிலையும் ஏதாவது ஒரு தப்பு நடந்துட்டுன்னு வைங்களேன், அம்மா சும்மா விட மாட்டாங்களாம். அவ்வளோ கோபப்படுவாங்களாம், பாபாவை தாண்டி கோபப்படுவாங்களாம் அம்மா. பாபாவாவது எந்த நேரத்தில் என்ன மாதிரி இருப்பார், எதை எடுத்து அடிப்பார்னு தெரியாது அவர் வாழக்கூடிய காலகட்டத்தில். ஆனால் அதே போல் அன்னையும் பாபாவுடைய சேவையில் யாராவது தப்பு பண்ணிட்டாலோ, பேருக்கு பண்ணாலோ, புகழுக்கு பண்ணாலோ, பகட்டுக்காக பண்ணாலோ, அல்லது அதை வச்சு சம்பாதிக்கணும்னு நினச்சாலோ அம்மாவுக்கு பயங்கரமாக கோபம் வரும். கோபம் வந்து பல பக்தர்கள் கூட சண்டை போட்டிருக்காங்க, பஞ்சாயத்து பாபா வரைக்கும் போயிருக்கு. அப்பையும் பாபா ராதாகிருஷ்ணமாயி அம்மாவை அந்த திட்டியிருக்கார். ராதாகிருஷ்ணமாயி அம்மாவை பாபா திட்டாத திட்டே கிடையாது. அப்படியாக ஒரு முறை அம்மா வந்து பாபாவுடைய கஃப்னியை ஒரு முறை துவச்சி விட்டாங்க. பாபாவுக்கு தெரிஞ்சு போய் கண்டபடி திட்டு. 11 மணி அளவில் அம்மா தன்னுடைய ஷாலாவை இழுத்து மூடிவிட்டாங்க. இழுத்து மூடி உள்ளுக்குள்ளே இருந்துட்டாங்க. 12 மணி ஆச்சு. பாபாவோட ஆரத்திக்கு எல்லா விதமான பொருட்களும் அம்மா கிட்ட தான் இருக்குது. எப்படியாவது பாபு சாஹேப் ஜோக் சில பேர்லாம் போய் அந்த பூஜை பொருட்களை எடுக்கணும்னு போனால் அம்மாவுடைய ஷாலா போட்டிருக்கு. ஆரத்துக்கு நேரம் ஆகிட்டு, டைம் ஆகிட்டு. திரும்பியும் பாபாட்ட வந்தாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்டால் பாபா சொன்னார், கொஞ்சம் நேரம் கழித்து போங்கன்னாராம். கொஞ்சம் நேரம் கழித்து போனால் திறந்துருந்தது. பூஜா பொருட்கள் எடுத்துகிட்டு வந்து பாபா ஆர்த்தி பண்ணாங்க. என்ன மாதிரி ஏன் அம்மா சாத்தினால் தன் கதவை, பாபா திட்டினதுனால சாத்தினாங்கன்னா அப்படிலாம் இல்லை. அது ஒரு விதமான யோக நிலையில் அம்மா இருந்ததா பாபாவுடைய அந்த விஷயம் சொல்கிறார் பாபா. அந்த மாதிரி பாபாவுடைய அனுகிரகத்தினால பற்பல விதமான சேவைகளை பாபாவோட பக்தர்களுக்கு கொடுத்து, விறகு வெட்டுறதுலேருந்து, மண் சுமக்கிறதுலேருந்து, பெயிண்ட் அடிக்கிறதுலேருந்து, காய்கறி அறியறதுலேருந்து, பாபாவை சம்மந்தப்பட்ட அந்த பொருட்களை கழுவுறதுலேருந்து, விளக்குறதுலேருந்து, பெருக்கிறதுலேருந்து எல்லா விதமான வேலைகளும் ரொம்ப ஹை லெவலான செல்வந்தர்களுடைய மனைவிமார்கள், செல்வந்தர்கள் எல்லாரையும் செய்ய வச்சு அந்த குரு சேவையினுடைய மகத்துவத்தை அன்னை ராதாகிருஷ்ணமாயி சொல்லி கொடுத்தாங்களாம். அப்படியாக தாராபாய் சதாசிவ தர்கட் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தர் இந்த மாவுசிபாய், அவங்க காசிபாய் ஹனஸ்டாஜ், இவங்கெல்லாம் அன்னை ராதாகிருஷ்ணமாயை பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அவள் சத்தியமே வடிவானவள், சத்தியத்தைப்படி இருக்கணும், சத்தியப்படி பாபாவுக்கு சேவை பண்ணணும்னு நேர்மையாக இருக்கிறவங்கள யாருக்கும் பிடிக்காது தானே. அதனால தான் என்னவோ அம்மாவை யாருக்கு கண்டாலும் பிடிக்காது. ஏன்னா அவள் நேர்மையாக இருக்கணும்னு ஆசைப்படுவாள். பாபா முன்னாடி பெண்கள் தன்னுடைய அந்த கால் தெரியணும், இந்த கை தெரியணும், முகம் தெரியவே கூடாது, நல்லா ஃபுல்லாக முக்காடிட்டு ரொம்ப மரியாதையோடு இருக்கணுங்கிறது தான் அம்மா ட்ரெஸ் கோடெலாம் அம்மா கொடுத்துருக்காங்க. பாபா முன்னாடி ஆண்கள் இந்த வஸ்திரம்தான் கட்டிட்டு போய் மரியாதையாக நிற்கணும், பெண்கள் இந்த மாதிரி வஸ்திரம்தான் கட்டிக்கிட்டு மரியாதையாக நிற்கணும். எப்படிப்பட்ட பாவத்தோடு பாபா கிட்ட நிற்கணும், எப்படிப்பட்ட பாவத்தோடு பாபாவுக்கு பூஜை பண்ணணும், எப்படிப்பட்ட பாவத்தோடு எதை கேட்கணும், எதை கேட்கக்கூடாது, எப்படிப்பட்ட நிலையில் இருந்து கொண்டு பாபாவை அணுகணுங்கிற முதற்கொண்டு பாபாவுடைய பக்தர்களுக்கு அம்மா கிளாஸ் எடுத்திருக்காங்க. யார் மதிச்சா? சில பேர் மதித்தாங்க, சில பேர் துச்சமாக மிதித்தாங்க அதை அம்மாவுடைய விஷயங்களை. அப்படியாக இந்த தாராபாய் சதாசிவ் தர்கட்டுக்கு பயங்கரமான தலைவலி, என்ன பண்ணாலும் தலைவலி போல். 1916 இருக்கும் போல் இருக்கு. அப்போ தர்கட் அவங்கள கூப்பிட்டு பாபா சொல்கிறார், நீ ராதாகிருஷ்ணமாய் விடக்கூடிய சேவையை நீ போய் செய்யின்ட்டார். போச்சுரா, எனக்கும் அந்த அம்மாவுக்கும் ஆகாது. இதே மாதிரி தான் காசிபாய் ஹானஸ்டாஜ் நினச்சாங்க, மாவசிபாயெலாம் நினச்சாங்க. ஆனால் மாவசிபாயும் காசிபாய் ஹானஸ்டாஜும் ராதாகிருஷ்ணமாயினுடைய மனதை அறிந்து கொண்டு அவளுடைய உண்மையான
பக்தியை புரிந்து கொண்டு அம்மாவை பின்னாடி மதிக்க ஆரம்பித்து அம்மா என்ன சொன்னாலும் செய்வாங்க அவங்க. ஆனால் இந்த தர்கட் அப்படி இல்லை. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கோபம், வெறுப்பு எல்லாம் இருந்தது அம்மா மேலே. இப்போ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பாபா கோயிலையே ஒரு 10 பேர் சேவை செய்கிறாங்கன்னு வைங்களேன். அந்த 10 பேர் சேவை செய்கிறவங்களுக்குள்ளேயே தேவையில்லாமல் பொறாமை போட்டி எல்லாம் வரும். நீ பெரியவளா, நான் பெரியவளா, நீ பாபாவுக்கு அப்படி செய்விய, நான் பாபாவுக்கு இப்படி செய்கிறேன். அந்த மாதிரி பொறாமை இப்போயே இருக்கும் பொழுது அந்த காலத்தில் இருந்திருக்குமா, இருந்திருக்காதா சொல்லுங்கள் பார்ப்போம். இருந்திருக்கும் தானே. அதனால தான் என்னவோ இந்த தர்கட் அம்மா ராதாகிருஷ்ணனை கண்டாலே வெறுக்கிறது. ஆனால் பாபா போக சொல்லிட்டார், வேறு வழி இல்லை. நேராக அம்மா இந்த சதாசிவ் தர்கட் ராதாகிருஷ்ணம்மாயினுடைய இடத்துக்கு போனாங்க. அம்மாவும் கூப்பிட்டு கண்டிஷன் போடுறாங்க, தபர் பாபாவுடைய எந்த விதமான சேவையானாலும் நீ செய்யணும். பாத்ரூம் கழுவணுன்னாலும் நீ கழுவணும். தொடப்பத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு மலத்தை அள்ளணும்னாலும் அள்ளணும். பாபாவுடைய எந்த விதமான பொருட்களாக இருந்தாலும் நீ கழுவணும். இதெல்லாம் சேர்த்து கண்டிஷன் போட்டதுக்கு அப்புறமா தான் உள்ளே சேர்த்தாங்களாம். என்ன பண்ணுறது, தலையெழுத்து அப்படின்ற மாதிரி நினைத்து கொண்டு இந்த சதா சிவ தர்கட் பாபாவுடைய அந்த சேவைகளை வெறுப்போட ஆழ்ந்து உள்ளன்போடு செய்யலை. ஆனால் உள்ளன்போடு செய்யாத இந்த சதாசிவ் தர்கட்டை அந்த தர்கட்டுடைய மனதை அறிந்து கொண்டு அம்மா திட்டுறாங்க. பாபாவுக்கு இந்த மாதிரிலாம் சேவை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அந்த ராதாகிருஷ்ணமாய் அம்மா சதாசிவ தர்கட் மனதில் என்ன ஓட்டம் ஓடுதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு உடனே பதில் அடிப்பாங்களாம். பாபா எப்படி தன் பக்தர்கள்ட்ட அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே பதில் அடிப்பாரோ, அதே போல் இந்த தர்கட் என்ன நினச்சாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பதில் அடித்தாங்களாம். என்னடா இது, நம்ம மனசில் என்ன நினச்சாலும் அது ராதாகிருஷ்ணமாய் அப்படியே வெளிப்படையாக சொல்லிவிடுறாளே. பாபா எப்படி தன் பக்தர்கள்ட்ட எப்படி நடந்து கொண்டாரோ அதே போல் இவளும் என்னிடத்தில் நடந்து கொள்கிறாளே, ஒருவேளை மறைமுகமாக சக்தி இவளுக்கு இருக்குமோ அப்படின்ற ஒரு பயம் வந்துட்டு. அது எப்படி கிளியர் பண்ணாங்க அப்படின்னா, சதாசிவ் தர்கட்டுக்கு ஒரு செய்தி வருது. அந்த செய்தி தர்கட் அம்மாவுக்கு தான் வருது, ஷாலாவுக்கு தான் வருது. ஆனால் ஷாலாவில் ராதாகிருஷ்ணமய் அம்மா தர்கட்டுக்கிட்ட கூட அந்த விஷயத்தை கொடுக்காம தான் வாங்கிடுறாங்க. அந்த தகவலை தான் வாங்கி தர்கட்டோடைய மனதில் என்ன ஓட்டம் ஓடுதுன்றதை தெரிந்து கொண்டு அதுக்கு பதிலை இவங்களே கொடுத்து அமிச்சாங்களாம். தர்கட்டு எந்த பதிலும் சொல்லலை, அந்த பதிலை அம்மாவே சொல்லிட்டாங்களாம். அப்போ உணர்ந்தாங்களாம் ராதாகிருஷ்ணம்மாயினுடைய அந்தர்யாமியத்துவத்தை. அதாவது அவள் உண்மையிலேயே சக்தி வாய்ந்த ஒரு அம்மா, ஒரு அன்னைன்றத தர்கட் உணர்ந்து கொண்டு பாபாவுடைய எத்தகைய விதமான சேவையாக இருந்தாலும் ராதாகிருஷ்ணமாயி என்ன சொன்னாலும் தர்கட் அவர்கள் செய்ய ஆரம்பித்தாங்க. அப்படின்னா பிறருடைய மனதை பாபா மட்டும் அறிந்து செயல்படலை, அன்னை ராதாகிருஷ்ணமாயும் அறிந்து செயல்படும்படி பாபா உயர்ந்த நிலையில் அன்னை ராதாகிருஷ்ணமாயை ஷிரடியில் வைத்திருந்தார். அது மட்டும் இல்லை, கப்பர்டேன்னு சொல்லக்கூடிய உயர்ந்த பக்தர், அவர் தேசபக்தி கொண்டவர். அதனால் அவர் மேலே பலவிதமான தேச துரோக குற்றச்சாட்டுகள் இருந்தது. அவர் ஷிரடிக்கு வந்துட்டார். ஷிரடிக்கு இவர் இருக்கிறத தெரிந்து கொண்ட ஒற்றர்கள் இவரை கண்காணிக்கணும், ஏதாவது ஒரு குற்றங்குறை கண்டுபிடிச்சி இவரை ஜெயிலில் அடைக்கணும்னு தீர்மானம் பண்ணி ஒரு ஆளை ஒற்றனை அனுப்புகிறாங்க. அந்த ஒற்றனுடைய பேர் என்ன அப்படின்னா நடேகர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பேர். அவர் பார்த்தீங்க அப்படின்னா நடேகர் ஒரு மாற்று வேஷத்தில் வரார், ஒரு சாது ரூபத்தில் வரார். யார் கூட வரார்னா நானா சாஹேப் சாந்தோர்கர், சிவி வைத்தியா கூட இந்த ஒற்றன் வரார். ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு பாகவதர் ரூபம் கொண்டு இல்லை ஒரு சாது ரூபத்தில் வரார். ஏதோ பகவானை அறிஞ்சவர் மாதிரியே நடித்து வரார். நம்பிட்டாங்க நானா சாஹேப்பும் சிவி வைத்தியாவும். ஷிரடிக்குள்ளே என்ட்ராயிட்டார். கப்பர்டேவை பார்த்துட்டார். இங்கே தான் இருக்கியா, வசமாக நீ மாட்டுவே, உன்னை கொண்டு போய் ஜெயிலில் வச்சிருன்றாரு நடேகர் மனசுக்குள்ளே சொல்கிறார். இதை அறிந்து கொண்ட பாபா கவர்னர் ஈட்டியோடு வந்தார். என்கிட்ட இருக்கிற சூலத்தை விட்டெறிஞ்சேன், கவர்னர் திரும்பி போயிட்டார் அப்படின்னாராம். பாபா இந்த வார்த்தையை சொன்னார். கவர்னர் பெரிய ஈட்டி எடுத்துக்கிட்டு வந்தார், நான் என்கிட்ட இருக்கிற சூலத்தை எடுத்து அடித்தேன்,
அவர் வந்த வழியே போயிட்டாருன்னாராம். இதுக்கு அர்த்தம் என்னங்கிறது ராதாகிருஷ்ணமாக்கி தெரிஞ்சு போயிட்டு, யாருக்கும் தெரியாது. இந்த நடேக்கர் ஹம்சா, அதாவது அவர் ஒரு சாது, ஒரு சுவாமிகளாகவே நடித்து வந்ததுனால என்னவோ பாபாவுடைய பக்தர்கள் அவரை உயர்ந்த ஒரு சுவாமிகளாகவே நினச்சிட்டாங்க. கப்பர்டே கூட பழக ஆரம்பிச்சிட்டார், பாபு சாஹேப் ஜோக் கூட பழக ஆரம்பிச்சிட்டார், நானா சாஹேப் சாந்தர் கூட பழக ஆரம்பிச்சிட்டார். இப்படி ஒரு கூட்டு சேர்ந்து எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஸோ இவங்க கூட சேர்ந்து பழகிற மாதிரி பழகி கப்பர்டேக்குள்ளே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டை கண்டுபிடிச்சி அவரை கொண்டு போய் தூக்கணுன்றதுக்கு தானே வந்தார். இவர் வந்தவர் ராதாகிருஷ்ணமயம்மோட இடத்துக்கு போயிருக்கார். ராதாகிருஷ்ணமயம்மா வந்த அவரை கூட்டு உட்கார வச்சு ஆன்மீக போதனைகளாக சொல்லி 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 பஜனையெல்லாம் பாடி அவருடைய மனசையே டேன் பண்ணிட்டார். எதுக்கு வந்திருக்கோங்கிறதையே மறக்கும்படியாக பாபாவும் அன்னை ராதாகிருஷ்ணமாயும் பண்ணதுனால ஏன் ஷிரடிக்கு வந்தோங்கிறதையே மறந்து போயிட்டார். அந்த உண்மையான வேஷம் போட்டுட்டு தான் வந்தார். ஆனால் வேஷம் போட்டு வந்தாலும் குரு கிருப்பேன்னு ஒன்று கிடைச்சதுனால, அன்னை ராதாகிருஷ்ணமாயி கூட சகவாசம் கொண்டதுனால அந்த பக்தியானது நடேக்கர் ஹிருதயத்தில் வந்துட்டு ஆன்மீகத்தினுடைய ஒரு சிறிய தாக்கமானது அவருடைய மனதில் ஏற்பட்டதுனால மனசில் ஒரு விதமான அமைதியும் ஒரு விதமான பேரானந்தமும் அவர் கிடைச்சதுனால வந்த வேலையை மறந்துட்டார் ஆள். அவர் என்னைக்கு வந்தார் ஷிரடிக்குன்னா 28/12/1911 அப்போ தான் ஷிரடிக்குள்ளே வந்திருக்கார். திருப்பி 31/12/1911 ஊருக்கு போகணுன்னு நினைக்கிறார். அப்போ சாத்தேவாடாவில் இந்த சாது வடிவில் வந்த இந்த ஒற்றன் நடேக்கர், பக்தர்களால் ஹம்சா அப்படின்னு சொல்லக்கூடிய பேரில் இருக்கக்கூடியவர், தூக்கம் வரல, நைட்டோட நைட்டாக இங்கே கிளம்பி போயிட்டார். கப்பட்டை எழுந்திரிச்சு தேடுறார் ராத்திரியில். அப்போ 8 மணி தான், ரொம்ப டைம்லாம் இல்லை. அப்போல்லாம் சீக்கிரம் தூங்கிடுவாங்க எல்லோரும். ஏன்னா கிராமமில் எந்த கரண்ட் வசதி, எந்த ஒரு பெரிய வசதிலாம் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது கப்பர்ட்டை தேடும் பொழுது அவர் ராதாகிருஷ்ணமயம்மோட இடத்துலேருந்து வரார். ஏன் அப்படின்னு கேட்டால் தூக்கம் வரல, அதனால் ராதாகிருஷ்ணமாயினுடைய பஜனையில் சத்சங்கத்தில் நான் கலந்துக்கிட்டேன், என் மனசங்க லயமாயிட்டுன்னார். ராதாகிருஷ்ணமாயி தன் பெத்த பிள்ளையாகவே பார்த்தாங்க நம்ம அம்மா அவரை, நடேக்கரை. இவர் வந்ததனுடைய நோக்கம் என்ன? கப்பர்ட்டேவை தூக்கிறதுக்கு. ஆனால் பாபாவும் அன்னையும் இணைந்து அவருடைய மனசை மாற்றி உண்மையான ஞானத்தை, ஆத்மீக விஷயத்தை கொடுத்து உண்மையையும் சத்தியத்தையும் புரிய வைக்கும்படி பண்ணிட்டாங்க. கடைசியில் அவர் ஊருக்கு போகிற அன்னைக்கு பாபாட்ட சொல்லிட்டு வரத்துக்கு முன்னாடி அம்மா கிட்ட போகிறார் நடேக்கர். அம்மா அவருக்கு வேட்டி சட்டை, சில விதமான பாபாவுடைய பிரசாதங்கள் எல்லாம் கொடுத்து அனுப்பி வழி அமைச்சு விட்டாலாம். இப்படியான அன்னை ராதாகிருஷ்ணமாயி கப்பர்ட்டேவை காப்பாற்றி விட்டுருக்காங்க. இதெல்லாம் கப்பர்ட்டே டைரியில் இருக்குது, நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதோட இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு மத்தியான காலத்தில் அப்போ பாபா ரொம்ப பிரபல்யமாயிட்டார். ஷிரடியில் நிறைய விழாக்கள் நடக்குது. உருசு, சந்தனக்கூடு, ராமநவமி, சாவடி ஊர்வலம், எல்லா விழாவும் அம்மாவும் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அது, ஒரு பக்கம் இது, ராவும் பகலும் சேவை சேவை சேவை. ஷிரடிக்கு யார் வந்தாலும் அவங்கள வைத்து சேவை, அம்மாவுடைய சேவை. அப்படியாக ஒரு மத்தியான காலத்தில் ஒரு 60 பேர் ஷிரடிக்கு வராங்க. பாவம் பசியோடு வராங்க. பசியோடு வரதை அறிந்து கொண்ட பாபா ராதாகிருஷ்ணமாய்க்கு சீக்கிரம் போய் இந்த 60 பேருக்கு சமைக்க சொல்லு அப்படின்னு பாபா சொல்கிறார். தூது போன ஆள் ஷாலாவில் போய் பார்த்தா 60 பேருக்கும் சாப்பாடு ரெடி. ராதாகிருஷ்ணமாயை சமைக்க சொல்லுன்னு தான் பாபா சொன்னார். ஆனால் அங்கே சாப்பாடு ரெடி ஆகிட்டு. இது என்ன மாதிரி நம்ம நினைக்கிறது? 60 பேருக்கு சாப்பாடு அங்கே ரெடியாக இருந்து 60 பேரையும் பசியாத்தினாங்க அம்மா ராதாகிருஷ்ணமாய். அப்படின்னா அன்னையினுடைய அந்த உயரியதான யோக சக்தி எவ்வளவு அப்படின்றத நமக்கு உணரணும். ஒரு சாதாரணமானவளாக இல்லை அன்னை ராதாகிருஷ்ணமாய், ஒரு தெய்வீக அன்னையாகவே. நான் தான் சொல்கிறேனே, பாபாவுடைய மனதிலேயே எண்ணம் ஓடுதுங்கிறத கண்டறியக்கூடிய நிலையில் இருக்காங்க அம்மா அப்படின்னா அது எவ்வளோ உயர்ந்த நிலை. பாபா எப்படிப்பட்ட ஸ்தானத்தில் அம்மாவை வைத்திருக்கார் அந்த இடத்துல. அதனால தான் காகா சாஹேப் தீட்சித் ராதாகிருஷ்ணமாய் அம்மாவுக்கு ஒரு பெரிய பட்டம் கொடுக்குறார். என்ன பட்டம் தெரியுமா?
பாபாவினுடைய பக்திக்கு, சாயிநாதருடைய பக்திக்கு ஆச்சாரியால் இந்த ராதாகிருஷ்ணமாயினார். ஆச்சாரியால்னா குருன்னு அர்த்தம். பாபாவினுடைய பக்திக்கு குரு அன்னை ராதாகிருஷ்ணமாய். இதுதான் விஷயம். இந்த பட்டத்தை கொடுத்ததே காகா சாஹிப் தீட்சித். அப்போ அவரே உத்தமமான பக்தர், தங்கம், சொக்க தங்கம். அந்த சொக்க தங்கமே ஒரு பட்டம் கொடுக்குதுன்னா அதை நம்ம ஏற்றுக்கணும் தானே, புரியுதுங்களா? அப்படின்னா அன்னையானவள் எவ்வளவு யோக சக்தியானவள். பக்தி உண்டு, பிரேம உண்டு, சரணாகதி உண்டு, யோக சக்தி உண்டு, அஷ்டமா சித்தி உண்டு, எல்லாவற்றையும் அறியக்கூடிய அந்தராத்மத்துவமும் உண்டு அன்னைக்கிட்ட. ஒரு குருவானவர் தன்னுடைய சீடன் தன்னை காட்டிலும் உயர்ந்துதான் போகணும்னு நினைப்பார், தனக்கு கீழே என்றைக்கும் வச்சுக்க மாட்டார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் தன்னுடைய ஒட்டுமொத்தத்தையும் விவேகானந்தர்கிட்ட கொடுத்ததுனால விவேகானந்தருடைய புகழ் இன்றைக்கி எவ்வளோ பெருசாக இருக்குது. ஜனார்த்தன சுவாமி தன்னுடைய பூர்ண கிருப்பையை ஏகநாதர்கிட்ட கொடுத்ததுனால இன்றைக்கி ஏகநாதருடைய புகழ் எவ்வளோ பெருசாக இருக்குது. சாயிநாதர் தன் கிருப்பையை உபாசினி மகராஜுக்கு கொடுத்ததுனால இன்றைக்கி உபாசினியுடைய மகராஜுடைய புகழ் எவ்வளோ உயர்ந்ததாக இருக்குது. அதுபோல் இவங்கெல்லாம் உயர்ந்ததாக இருக்குது. ஆனால் ராதாகிருஷ்ணமாயினுடைய புகழானது உயர்ந்து இருக்கானா இருக்குது, நம்ம யாருக்கும் தெரியாமல் இருக்குது, ரகசியமாக இருக்குது. அந்த ரகசியத்தை தான் இப்போ சுவாமி கிருப்பையால் அப்படின்னு சொல்லின்னு இருக்கேன். அதே மாதிரி ஷிரடியில் பிளேக் நோய் வந்துச்சு 1911. 11/12/1911 பிளேக் நோய் பயங்கரமாக வந்துச்சு, தாண்டவமாட ஆரம்பிச்சுது. அப்போ அம்மா ஷிரடியில் இருக்கிற சில மக்கள்கிட்டலாம் சொல்கிறாங்க, எல்லாத்தையும் சுத்தமாக வச்சுக்கோங்க, வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க, பாதையை சுத்தமாக வச்சுக்கோங்க, பாத்திரம்லாம் சுத்தமாக இருங்க, நல்ல ஆகாரத்தை செஞ்சு சாப்பிடுங்க, இந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லை ஓரமாக இருக்கக்கூடிய சுடுகாட்டிலேருந்து எல்லாத்தையும் சுத்தமாக வச்சுக்கோங்க, பெரிய இன்னல் வர இருக்குன்னு அம்மா சொன்னாங்க. யாருமே நம்பலை. ஆனால் பாபா திரும்பவும் சொல்லி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் மக்கள் சுத்தம் பண்ணாங்களாம். பாபா சொல்கிறதுக்கு முன்னாடியே அம்மா அதை அறிந்து கொண்டு இதெல்லாம் பாபாவுடைய கிருப்பங்க, அதை உணரணும் நீங்கள், சரிங்களா? அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அம்மா செய்திருக்காள். அதோடு மட்டும் இல்லை, பாபாவுடைய துவாரகா மாயை அலங்கரிக்கணும் அப்படின்னு அம்மா நினச்சாங்க. ஒரு ஆர்ச்சி போட்டு இந்த பக்கம் மல்லி கொடி, இந்த பக்கம் முல்லை கொடி. பாபா அந்த வெளியில் வரார் இல்லையா, அந்த வெளியில் வருவதுக்கு முன்னாடி அந்த ஆர்ச்சியில் படர விட்டு அதை அப்படி அலங்கரித்து அந்த முல்லை மல்லியினுடைய கொடிகளுடைய அந்த ஒரு காற்று அடிச்சதுன்னா அந்த பூ மேலே பட்ட காற்று குருநாதர் இருக்கக்கூடிய துவாரகாமைக்குள்ளே போகும் பொழுது என்ன மாதிரி ஒரு மனமான வாசனையாக போகும். ஸோ அந்த மாதிரிலாம் அம்மா ஐடியா பண்ணி அந்த மாதிரி விதமான சேவைகளும் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, பாபாவுடைய அந்த தர்பாரை அழகூற்றத்துக்காக வண்ண விதமான திரைச்சீலைகள், அலங்கார வளைவுகள் எல்லாவற்றையும் கொண்டு அலங்கரிச்சாங்களாம். இதெல்லாம் பார்த்துட்டு கப்பர்ட்டே, அப்புறம் ஜோக், அப்புறம் பூட்டி, இவங்கெல்லாம் ஆச்சரியமடைஞ்சு போயிட்டாங்களாம். நம்மக்கிட்ட எல்லாம் இருக்குது, ஆனால் நமக்கு எதுவுமே இந்த மாதிரி யோசனை வரலையே, ஆனால் அன்னைக்கு எப்படி இப்படிலாம் ஒரு யோசனை வருது அப்படின்றது ஒரு பிரமிச்சு போகக்கூடிய அளவுக்கு அன்னையினுடைய சேவை இருந்தது. அது மட்டும் இல்லை, பாபாவினுடைய துவாரகாமாய்க்கு முன்னாடி செயற்கையான பூந்தோட்டம், செயற்கையான நிலா அப்படின்னா ரவுண்ட் ஷேப்பில் நிலா இருக்கும். துவாரகாமாய்க்கு பக்கத்தில் அடியில் லைட் எரிஞ்சுதுன்னா அது நிலவு போன்ற ஒரு அமைப்பை கொடுக்குமா. துவாரகாமாயினுடைய இடத்துக்கு அது பெரிய வெளிச்சத்தை கொடுக்குமா. பக்தர்கள், ஏன்னா இருட்டாக தானே இருக்கும் ஷிரடி கிராமம், அப்போ கரண்டெல்லாம் கிடையாது இல்லையா, அப்போ பாபா இருக்கக்கூடிய அந்த இடத்த ஒரு அழகுற செய்யணுன்றதுக்காக இந்த மாதிரி செயற்கையான நிறைய விஷயங்களை அம்மா பண்ணி காட்டினாங்களாம். அதுபோக தீட்சித் அவர் ஒரு முறை அம்மாவுடைய ஷாலாவில் உட்கார்ந்து கொண்டு ஏகநாத பாகவதம் பாபா படிக்க சொல்லியிருக்கார். அவரை ஏகநாத பாகவதத்தை படிச்சுக்கிட்டு அதனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய விசேஷங்கள் என்னென்னலாம் கேட்டு அறிஞ்சு கொண்டு இருக்கார். அவர் ஒரு முறை ஆன்மீக நூல் ஒன்று படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அவர் படிக்க அன்னை கண்களை மூடி கேட்கிறாள். தன்னை மறந்து ஒரு கதறி அழுது துடிச்சு அப்படியே மக்னமாகி சமாதி நிலைக்கு போனதா தீட்சித்தே பார்த்துருக்கார். தீட்சித் அவர்களே பார்த்ததா எழுதுகிறார். அது மட்டும் இல்லை, பாபாவுடைய
தர்பாரில் பாபா சொல்லியிருக்கார் இல்லையா, குதிரை எல்லாம் வரும்னு. அதே மாதிரி குதிரை வந்தாச்சு. ராதாகிருஷ்ணமாய் அன்னையினுடைய ஒரு தூண்டுதலால் ஒரு பாபாவினுடைய ஒரு பரம பக்தர், அந்த பக்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாபாவுக்கு குதிரை ஒன்று கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டுட்டார். அந்த குதிரையை ஒரு கூலி தொழிலாளிக்கிட்ட கொடுத்து அனுப்புகிறார். நீ கொண்டு போய் கொடு இந்த குதிரையை, அந்த ஓட்டிட்டு போனதுக்கான செலவை அவங்க ஏற்றுப்பாங்கன்னு சொல்கிறார். கரெக்டாக மத்தியான காலத்தில் அந்த குதிரை வந்தாச்சு ஷிரடிக்கு. குதிரையை ஒரு இடத்துல கட்டிட்டு ஷியாமா கிட்ட போய் பணம் கேட்குறார் அந்த கூலி தொழிலாளி. என்கிட்ட ஏது, நீ ராதாகிருஷ்ணமையிட்ட கேளு அப்படின்றார். ராதாகிருஷ்ணமை அம்மா கிட்ட போய் பணம் கேட்குறார். என்கிட்ட பணமே கிடையாதுப்பா, நீ போய் பாபாட்ட கேளுன்னு விட்டாங்க. பாபா கிட்ட நீ போன்னு ஏன் சொன்னாங்கங்கிறது அம்மாவுக்கு தெரியும் விஷயம். வந்த அந்த ஆளுக்கு பெரிய கிருப்பை கிடைக்க போகுது. அந்த கிருப்பையே இப்போ சொல்கிறேன். வந்த ஆளுக்கு கோபம். பாபா 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் திரைச்சிலையை பூட்டியிருப்பார், உள்ளே யாரும் வரக்கூடாது கண்டிஷன். ஆனால் அந்த ஆள் கோவப்பட்டு பாபா காசை கொடுங்க காசை கொடுங்கன்னு சத்தம் போட்டு திரைச்சிலையை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போயிட்டார். பாபாவுக்கு வந்தது கோபம். பக்கத்தில் இருக்கிற செங்கலை எடுத்து மண்டையை உடச்சி விட்டார். ரத்த வெள்ளத்தோடு வெளில வரார் துவாரகா மயிலேருந்து. வெளியில் வரும்பொழுது தீட்சித்து வந்துட்டார். ஆஹா, பாபா மண்டையை உடைச்சிட்டாரே, என்ன ஆக போகுது, ஏதாவது இது கேஸ் ஆகிடுமேங்கிற மாதிரி பயந்து கொண்டு அந்த மண்டையை உடைச்ச அந்த ஆளை கூப்பிட்டு அவருக்கு முதலுதவி பண்ணி என்ன தெரியுமா பண்ணார் தீட்சித்து, 200 ரூபா கொடுத்து செலவுக்கு கொடுத்து அவருக்கு ஒரு வண்டியும் வாங்கி கொடுத்து ஷிரடிக்கும் கோப்பர்கானுக்கும் நீ வண்டி ஓட்டி பொழைச்சிக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டார். ஆக மொத்தம் பணம் கேட்க வந்தவருக்கு தலையில் அடித்து ரத்தமும் வர வச்சு ஒரு 200 ரூபா செலவுக்கும் கொடுத்து தொழிலுக்கும் ஏற்படுத்தி கொடுத்துட்டார் பாபா. அப்படின்னா பாபா எப்படிப்பட்ட சுவாமின்றதை நம்ம இதிலேருந்து உணரணும். அப்புறம் கோவிந்த அலியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பக்தர், இவர் சென்னையை சேர்ந்தவர். இவர் சென்னையிலேருந்து ஷிரடிக்கு போகிறார். டாக்டர் பிள்ளையோட ஃப்ரெண்ட் அவர் ஷிரடிக்கு 23/8/1915 அன்னைக்கு ஷிரடிக்கு வரார். பாபாவுடைய அனுகிரகத்தை பெறுறார். ஷிரடியில் சுற்றி எல்லாத்தையும் பார்க்கிறார். ராதா கிருஷ்ணமாய் அன்னையனுடைய சேவையை கண்டு அந்த மாதிரி நம்மளும் பக்தி பண்ணணுன்ற எண்ணம் அவருக்கு வருது. அப்படியாக ராதா கிருஷ்ணமாயினுடைய சத்சங்கம், அந்த பாராயணம், பஜனை, கீர்த்தனம் எல்லாத்துலேயும் கலந்து கொண்டார். பாபாவுடைய அனுகிரகத்தையும் பெறுகிறார். சரியாக 3/9/1915 அன்னைக்கு நைட்டு ஒரு கனவு வருது. அந்த கனவு என்னங்கிறது சரியாக தெரியல. ஆனால் அன்னைக்கு பாபா முன்னாடி தன்னை மறந்து அவர் பாடுறாராம். அதே பாட்டை ராதா கிருஷ்ணமாயி அம்மா கிட்டேயும் உட்காந்து அவர் பாடுறார். பாடும் பொழுது தன்னிலை மறந்து அழ ஆரம்பிச்சிட்டாராம் ராதாகிருஷ்ணமாவோட இடத்துல. இதை பார்த்த அம்மா பாபாவுடைய தீர்த்த பிரசாதம், உதி பிரசாதம் எல்லாத்தையும் கொடுத்து பாபா செய்த லீலைகளை அன்னை ராதாகிருஷ்ணமாயி யாருக்குமே தெரியாமல் எழுதினாலாம். எழுதப்பட்ட லீலையினுடைய பிரதியை இந்த கோவிந்தசாமி அலியாஸ்ன்னு சொல்லக்கூடிய பக்தருக்கு கொடுத்ததா ஒரு குறிப்பு இருக்குது. அப்படின்னா ஹேமாந்த் பந்த் எழுதுறதுக்கு முன்னாடியே பாபாவினுடைய லீலைகளை நோட் பண்ணி வச்சு அதை பிரதி எடுத்து பல பக்தர்களுக்கு அதை பிரச்சாரமாக கொடுத்துருக்குறாங்க அம்மா ராதாகிருஷ்ணம்மா. இதுலேருந்து இது எவ்வளோ பெரிய விஷயம், இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயன்றதை நம்ம கொஞ்சம் உணரணும். அதே மாதிரி தாத்யா பாட்டீலுடைய ஒரு அனுபவம். ஆரம்ப காலத்தில் தாத்யா பாட்டீலுக்கும் ராதாகிருஷ்ணமைக்கும் ஆவாதான். நான் தான் சொன்னேன்ல, ஒரு 10 பேர் ஒரு 100 பேர் பாபாவுக்கு சேவை செய்கிறாங்கன்னா 100 பேருமே 100 விதமான எண்ணத்தோடு சேவை செய்வாங்க. அதில் போட்டியும் வரும், பொறாமையும் வரும், அடிதடி கூட ஏற்படும், சொல்ல முடியாது. அதனால் அப்போ ராதாகிருஷ்ணமாய் அம்மா மேலே முரண்பாடான கருத்தோடு இருந்தாராம் தாத்யா பாட்டீல். இதை எங்கே உட்காந்து சொல்கிறாருன்னா, ராதாகிருஷ்ணமாய் அம்மா டின்னர் ரெடி பண்ணியிருக்காங்க. யாராக இருக்குன்னா காகா சாஹேப் தீட்சித்து, பூட்டி, சாத்தே, இந்த தாத்யா பாட்டீல், இது போன்ற நிறைய பக்தர்களுக்கு டின்னர் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த டின்னர் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும் பொழுது ராதாகிருஷ்ணமாய் அம்மா பற்றி இந்த தாத்யா பாட்டீல் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா,
ஆரம்ப காலத்தில் நான் ராதாகிருஷ்ணமாயை வெறுத்தேன். ஆனால் ஒரு நேரத்தில் நான் தூரத்தில் என்னுடைய பண்ணையில் படுத்திருந்தேன். எங்கேருந்தோ கல் ஒன்று என் மேலே பட்டுகிட்டே இருந்தது. யாருடா விட்டேறிஞ்சான்னு ஆலோசிக்கும் பொழுது அது ராதாகிருஷ்ணமாயினுடைய இடத்துலேருந்து தான் வந்ததுன்ற உணர்ந்த பிறகு நான் அவங்களுடைய மகத்துவத்தை உணர்ந்து கொண்டு நான் தெளிஞ்சிட்டேன் அப்படின்றத அவர் சொல்கிறார். அது மட்டும் இல்லை, லக்ஷ்மி அப்பாஜி ஆவாரே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பக்தர். அவங்களுக்கு கண்ணு தெரியாது, அவருக்கு கண்ணு தெரியாது. அவங்க பையன் கண்ணு தெரியாமல் இருந்தார். ஷிரடிக்கு பாபாவோட கிருப்பையால் அவங்க வந்தாங்க. பாம்பேயில் அந்த கண் ஆஸ்பத்திரிக்கு போய் செக் பண்ணால் கண்ணு கிடைக்காதுன்ற ஒரு பதில். சரி, ஷிரடியில் போய் பாபாவுடைய மகத்துவத்தை நம்ம உணர்ந்து கொண்டு பாபாவுடைய அருளால் அவருக்கு அந்த மாதிரி சிகிச்சை பண்ணலான்னு ஷிரடி கூட்டு வராங்க. பாபா அவங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறார். ஆனால் கண்ணு தெரியல, அப்பையும் கண்ணு தெரியாமல் போச்சு. அந்த பையனை அந்த அம்மா அவங்க ஊருக்கு கூட்டு போயிட்டாங்க, நாசிக்கு. ஒரு நேரம் என்னாச்சு அப்படின்னா, அவன் பையனுக்கு கண்ணே தெரியாதான்னு கிண்டல் பண்ணவும் அந்த அம்மாவுக்கு ரொம்ப வேதனைப்பட்டு ஷிரடியிலேயே கொண்டு போய் என் பையனை விட்டுறன்னு முடிவு பண்ணி ஷிரடியிலே விட்டுட்டு போயிட்டாங்க அந்த அம்மா. விடப்பட்ட அந்த பையனை ரக்ஷணை பண்ணது அன்னை ராதாகிருஷ்ணமாய். அவங்க கண்ணு தெரியாத அந்த பையனை ஆட்கொண்டு சொல்கிறாங்க, பாபா டெய்லி குளிக்கிறாரு, டெய்லினா அப்பப்போ குளிப்பார், எப்பயாவது ஒரு முறை குளிப்பார். அவர் குளிக்கும்போது கீழே விழக்கூடிய அந்த தீர்த்தத்தை எடுத்து உன்னுடைய முகத்தை நீ நல்லா அலம்பு, உனக்கு கண்ணு தெரியும்னாங்க. அப்போ அந்த தீர்த்தத்தை அவர் எடுத்து கண்களை அலம்பும் பொழுது கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சுது அந்த கண்ணு. லைட்டாக கண்ணு தெரியும் பொழுது அம்மா விட்ட சின்ன சின்ன சேவையெல்லாம் அவர் செய்வாராம். அப்புறம் என்ன அப்படின்னா, ஒரு முறை சாவடிக்கு போகும் பொழுது பாபா கிட்ட போய் நிற்கிறார். பாபா என்ன பண்ணார்னா, அந்த கண்ணு தெரியாத லைட்டாக கண்ணு தெரியக்கூடிய அந்த பையனுடைய நெஞ்சில் கையை ஊங்கி அடித்தாராம். கண்ணு நல்லா தெரிய ஆரம்பிச்சிட்டு அதுலேருந்து மகாசமாதி, பாபா மகாசமாதி அடைகிற வரைக்கும் ராதாகிருஷ்ணமாயி அன்னையால் கூறப்பட்ட ஒவ்வொரு சேவையையும் அவர் உள்ளார்ந்தமான மனதோடு செய்தாராம். இந்த மாதிரி ராதாகிருஷ்ணமாயி அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. சச்சத்தில் படிச்சிருப்பீங்க, பாபா தானுண்ட மிச்சத்தை லக்ஷ்மிபாய் மூலமாகவோ பல அடியார்கள் மூலமாகவோ கொடுத்து அனுப்புவார். அந்த ஒத்த ரொட்டியை சாப்பிட்டுட்டு பாபாவுக்கு இத்தனை விஷயங்களையும் கொண்டு வந்து இந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதி ராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜுக்கு ஜெய், இந்த ஜெயகோஷத்தை கொண்டு வந்தது அன்னை ராதாகிருஷ்ணமாயி தான். சாய்நாத் மகாராஜுக்கு ஜெய், இந்த ஜெயகோஷம்லாம் சொல்கிறோமே, இதெல்லாம் கொண்டு வந்தது அன்னை தான். இதுபோல் இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இந்த பதிவை இதோடு நம்ம முடிச்சுப்போம். அடுத்து வரக்கூடிய 2 வீடியோ பதிவில் இதுவரைக்கும் நம்ம அன்னை ராதாகிருஷ்ணமாயை ஒரு பக்தையாகவும் ஒரு சேவகியாகவும் ஏதோ ஒரு உச்சநிலையை அடைந்த ஒரு பக்தையாகவும் தான் பார்த்தோம். ஆனால் உண்மையிலேயே அந்த அம்மா யாருன்றத உணர்த்தும் விதமாக பலவிதமான ரகசியங்கள் அடங்கிய அந்த அன்னையினுடைய உண்மையான ரூபத்தை பாபாவினுடைய பக்தர்கள் அறிந்து கொண்டார்கள். பிவி அதாவது ரேகே, வாமனராவ் பட்டேல், அவஸ்தி, புரந்தரே, டாக்டர் பிள்ளை, காகா சாஹிப் தீட்சித் போன்றவர்கள் எல்லாம் ராதாகிருஷ்ணமாயி ஒரு அவதாரம் அப்படின்றத உணர்ந்து அதை வெளியில் சொல்லவும் சொல்லியிருக்காங்க. ராதாகிருஷ்ணமாயி அன்னையினுடைய யோக சக்தியை நம்ம அடுத்த 2 பதிவில் பார்க்க போகிறோம். ராதாகிருஷ்ணமாயி பாபாவை போன்றே பலவித யோக சக்திகள் கொண்டவர்கள். இதெல்லாம் பாபா பண்ண கிருபை. பாபா வேறு, ராதாகிருஷ்ணமாயி வேறு இல்லவே இல்லை. குரு வேறு, பக்தன் வேறு இல்லவே இல்லை. ஆத்மா வேறு, பரமாத்மா வேறு இல்லாததை போல அன்னை வேறு, பாபா வேறு இல்லைங்கிற தத்துவத்தை உணர்த்தும்படியான விஷயங்களை நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம்.
பாபா ராதாகிருஷ்ணமாயை முழுசாக உணர்ந்த அடியார்கள் அவங்க எப்படி ராதாகிருஷ்ணமய அம்மா கிட்ட வந்தாங்க, ராதாகிருஷ்ணமய அம்மா அவங்களுக்கு எப்படிப்பட்ட கிருபையை பண்ணி ஆன்மீகத்தில் உயர்த்தி அம்மா விட்டாங்கங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கு அனுபவிக்க போகிறோம். எல்லாரும் அவசியம் பார்த்து குருநாதனுடைய அந்த அனுகிரகத்தையும் அன்னை ராதாகிருஷ்ணமாயினுடைய அந்த கிருபையையும் அந்த குரு பக்தியையும் எல்லாரும் உணரணும் அப்படின்றத பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓம் சாய்ராம்.